திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை சிபிஎஸ்இ பள்ளி முதல்வராக இருப்பவர் சித்ரா. உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு 1.5 அடி அகலம் கொண்ட 1133 பனை ஓலையில் 1330 திருக்குறள்களை எழுதும் சாதனையை தொடங்கினார். காலை 9:03 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து இரவு 10:33 மணிக்கு எழுதி முடித்து சாதனை படைத்தார். இவரது சாதனையை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகாரம் வழங்கியது. இதற்கான சான்றிதழை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் வழங்கினார். பள்ளி முதல்வரின் சாதனையை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாராட்டினர். என்ன சாதனை செய்யறதுக்கு நமக்கு எந்த வயசும் நமக்கு தேவையில்லை. மனசுல உறுதி இருந்தா மட்டும் போதும்னா நான் என்னோட இதை நான் நினைச்சேன். நம்மளால செய்ய முடியுமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். செஞ்சு பார்ப்போம், எழுதுவோம் அப்படின்னு தான் ஒரு 13.5 மணி நேரம் நான் தொடர்ந்து எழுதியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன நினைச்சு வியப்பா இருந்தது. ஏன்னா 2 மணி நேரம் எழுதும்போதே நம்ம கை வலிக்கும், 1 மணி நேரம் எழுதும்போதே கை வலிக்கும். ஆனா எனக்கு அந்த திருக்குறள் மீது உள்ள அந்த அதீத பற்றின் காரணமாக எனக்கு ஏற்படக்கூடிய உடல் வலியோ கை வலிகளோ எனக்கு மறந்து விட்டது. உண்ண கூட மறந்து விட்டது. உண்மை சொன்னப்பனா நான் தண்ணி கூட குடிக்கல, அந்த அளவுக்கு. இப்ப மேடம், இதை ஐநா புனித நூலா அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. எதுக்காக அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க? ஆமா, ஐநா அறிவிச்சா தானே அனைவருமே கேட்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தானே அனைவருமே கேட்பாங்க. அதே ஐநாவுக்கு என்னுடைய ஓலைகளை அனுப்பணும் வேண்டும் கேட்டாங்கன்னா நான் அனுப்பி விடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, பிறகு காலத்துல இந்த ஓலைச்சுவடியை எப்படி பாதுகாப்புக்கணும்? தயார் பண்ணிருக்கீங்க, அதை பாதுகாக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை எப்படி பண்ண? அதுக்கு சில வழிமுறைகளை கையாளலான் இருக்கேன். இயற்கையான முறையில செய்ய முடியுமா இல்ல செயற்கை முறையில செய்ய முடியுமா என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் ஏனென்றால் நான் எழுதியதை இளம் தலைமுறையினருக்கு விட்டு செல்வதற்காகத்தான். அதனால கண்டிப்பாக அதை நான் செஞ்சு நான் என்னோட பள்ளியிலேயே நான் அதை கொடுத்துருவேன். என்னோட பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு நான் அதை கொடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருவரா வரும்போது அதை பார்க்கும்போது அவர்கள் மனதிலும் ஒரு உந்துதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக நான் அதை பூச்சிகள் அரிக்காத வண்ணம் அதை தயார்படுத்தி என்னுடைய பள்ளிக்கு நான் கொடுத்து விடுவேன்.